செய்திகள் தொடர்கின்றன. சீனாவின் பிரம்மாண்டமான மலைகள், பள்ளத்தாக்குகள், கடற்கரையின் அதிசய பவள பாறைகளோடு கூடிய சர்வதேச புவியியல் பூங்கா ஒன்று ஹாங்காங்கில் திறக்கப்பட்டுள்ளது. பூங்கா என்றாலே பொதுவாக மரங்கள் மற்றும் பூந்தோட்டங்கள் மற்றும் புல்வெளியோடு மக்கள் பொழுதுபோக்கும் அம்சங்கள் இருக்கும். ஆனால் சீனாவைச் சேர்ந்த ஹாங்காங்கில் மலைகள், மலைகளின் இடையே ஓடும் ஆறுகள், கடலோர பவள படிவ பாறைகள் ஆகியவை அழகாக இயற்கையாகவே அமைந்துள்ளது. இந்த இயற்கை அதிசயங்களை சீனா உலக புவியியல் பூங்காவாக அறிவித்துள்ளது. 5000 ஹெக்டேர் பரப்பளவுள்ளதாக அமைய பெற்றுள்ள இந்த உலக புவியியல் பூங்காவானது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையாக தோன்றியிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் தற்போது 183 தேசிய பூங்காக்கள் உள்ளன. இவற்றில் 26 பூங்காக்கள் சர்வதேச தரத்திலான புவியியல் பூங்காக்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் தோல்வியடைய நேரிட்டால் அதற்கு அமெரிக்காவே முழு பொறுப்பேற்க வேண்டும் என பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர் எச்சரித்துள்ளார். பலுசிஸ்தான் மாகாணத்திலிருந்து நேட்டோ படையினரை வெளியேற்றுமாறு பாகிஸ்தான் அரசு கூறியதை அடுத்து அமெரிக்கா பாகிஸ்தான் இடையேயான நட்புறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக தீவிரவாதிகளுக்கு எதிராக போரிடுவதற்கு பாகிஸ்தானுக்கு வழங்குவதாக இருந்த $700 மில்லியன் நிதி உதவியை நிறுத்தி வைக்கவும் அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹினா ரபானிகர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் தோல்வியடைய நேரிட்டால் அதற்கு அமெரிக்காவே முழு பொறுப்பேற்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே வாஷிங்டனில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் கடந்த சில ஆண்டுகளாக பாகிஸ்தான் உடனான நட்பு சொல்லிக் கொள்ளும்படி இல்லை என்றும் இதை தாங்கள் எந்த காலத்திலும் மறுப்பதற்கில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தானத்திற்கு நிதியுதவி செய்வதை காட்டிலும் ஆப்கானிஸ்தான் நாட்டின் வளர்ச்சிக்கு தாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான 12வது உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்யா சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து ரஷ்ய அதிபர் டிமித்ரி மெத்வதேவை சந்திக்கும் பிரதமர் புதிய அணுசக்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். லோக்பால் மசோதா வரும் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்று தெரிகிறது. இதனிடையே லோக்பால் மசோதா இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படாவிட்டால் வரும் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்த இருப்பதாக சமூக சேவகர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் +2 தேர்வுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் 700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பேருந்து கட்டணங்கள் பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் கவலையடைந்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.